Coming to Suraj sir, அவர் வந்துட்டு ஐ திங்க் இஸ் ஒன்லி ஆக்டர். அவரை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே வருஷம் நேஷ்னல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டரும் வாங்கியிருக்காரு, ஸ்டேட் அவார்ட் ஃபார் பெஸ்ட் கமீடியனும் வாங்கியிருக்கிறாரு. ஐ திங்க் இஸ் ஒன்லி ஆக்டர் இங்கே ஒரே வருஷத்தில் 2 மோஸ்ட் டிஃபிகல்ட்டான, அதுவும் அவர் வாங்கின படத்தில் பார்த்தீங்கன்னா சோகம் வந்து அப்படியே புழிஞ்சு ஓடும். இது இன்னொரு படம் வந்து ஸ்டேட் அவார்ட் வாங்கினது வந்து ஃபுல் காமெடிக்கு. அண்ட் சார் உள்ளே வரும்போது டெலிவிஷன் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் மிமிக்ரி பண்ணியிருக்காரு, காமெடி பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் இப்போ வந்து ஒரு ஒன் ஆஃப் த A-listers of actors-ஆக இருக்கிறாரு. ஸோ ஹேவிங் யூ ஹியர் இன் தமிழ் சினிமா எங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு எல்லாரும் வெல்கம் வெல்கம் சார். வெல்கம் வெல்கம் வெல்கம். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணுறோம் நாங்கள். அண்ட் சார் கிட்ட வந்துட்டு அவர் வந்து ஒரு படத்தில் நீங்கள் மியூட்டாக நடிச்சிருப்பீங்களே சார், விகிருதி, கரெக்டுங்களா? விகிருதி படத்தில் அவர் அழும்போது ஐயோ சார் நமக்கு கிட்னி எல்லாம் அழும், கிட்னி லிவர் எல்லாம், ஹார்ட் மட்டும் புழியாது, எல்லாமே புழியும் அந்த அளவுக்கு. ஸோ அவர் எப்படி சிரிச்சா நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ சிரிப்பு வருது, அவர் காமெடியாக ஒன்று பண்ணால். பட் ஆனால் அந்த அட் த சேம் டைம் அவர் அழுதானா வேண்டாம், வாழ்க்கையா இருக்குன்னு ரொம்ப பேடாக போகுது, இவர் அழுகுறதை பார்த்தா இன்னும் சோகமாயிடுவோம், அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க சார். ஸோ அது ஜஸ்ட் எங்களோட ஒரு we are so fond of you, அதை உங்களுக்கு நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி. அண்ட் நான் ஒரு ஏற்கனவே ஒரு இதுலேயே அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் சித்தா படம் பண்ணியிருக்கனாலே அவர் வந்து இவர் வந்து படம் பண்ணுறீங்களான்னு கேட்ட உடனே நீங்கள் வந்து ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு, கரெக்டுங்களா? ஸோ சித்தா படத்தில் அப்படி என்ன சார் உங்களுக்கு ஒவ்வொரு, ஏன்னா நீங்களே இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் ஆகும்போது, நீங்கள் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலே அவ்வளோ நல்ல படங்கள் வரும்போது உங்களை ஒரு படம் இம்ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ வாட் வாஸ் தட் சித்தா படம் மூலமாக இந்த டைரக்டர் பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு வந்து அது இது எனக்கு தமிழ் நல்லா தெரியல, என்ன பேசினா நாங்கள் தப்பு பேசுகிறா, அது நீங்க என்ன பேசினாலும் எனக்கு சந்தோஷம் சார். அது வந்து அது ஒரு எனக்கு அந்த அந்த படத்தில் ஒரு ரியலிஸ்டிக்கான மூவி, இமோஷன் இருக்குது. அங்கே ஒரு தாராளமாக தமிழில் இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்தது இல்லை, இது இன்டென்ஸ் இருக்குது. பின்ன ரியலிஸ்டிக்காக அவர் எல்லாவரையும் ஹேண்டில் பண்ணிச்சு. அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவரை கூட ஒர்க் பண்ணணும் என்ன ஆசை இருந்தது. அப்போ தான் மீட் பண்ணியாச்சு. அது நேரத்தை எனக்கு ஒரு 2-3 படத்தில் கால் வந்தாச்சு, பட் ஏன் எடுக்கலை. எனக்கு ஒரு இங்கே வரும்போது தமிழ் ஒன்று தெரியணும், இதில் ஒரு ஸ்லாங்கில் ஒரு டோன் இருக்குது. அப்போ அதெல்லாம் எப்படி வரும், அது கரெக்டாக வந்தால அர்த்தம் மாறிடும். அப்போ அந்த ஒரு டென்ஷனெல்லாம் இருந்தது. பட் சார்னு கூட பேசியதுக்கப்புறம் அந்த டென்ஷனெல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. சார் அந்த ஃபிலிம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம் தொட்டு நான் பார்க்கும், எனக்கு இவரை கூட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். அப்போ பேசும்போது ஓகே பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கு சேஷம் அவர் என்கிட்ட சொல்லியாச்சு எல்லாம் கரெக்ட். இப்போ சாரு சொன்னது இல்லையா, டோன் இன்ன மாதிரி இமோஷன் இருக்கும்போது இப்படி தான் டைலாக் வருது, அதுன்னு என்ன டோன் இருக்குது, அதெல்லாம் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ கொடுக்கான்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம ஓகே இந்த கேரக்டருக்கு நான் ஓகேவா சார், கரெக்டாக சார், அது ஓகே சார், என்ன வில் டூ. அந்த நேற்று சொன்னீங்களா, அது சொல்லுங்கள். நேற்று சொன்னார் சித்தா, இல்லை சித்தாவோட பாதிப்பு எவ்வளோன்னா சொன்னார், வந்து கதை சொன்னார், ஃபுல்லாக சொன்னார், எல்லாம் சொல்லி ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னால் ஓகே. ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை புரியாமல் எனக்கு நம்ம நரேஷன் பற்றி சொன்னீங்க. நரேஷனா ஃபஸ்ட்டு அது பற்றி பேசணுமா சார்? ஒன்றும் இல்லை சார், இது கேட்டு நான் நெட்டி இருக்கிறது. ஓகே, அவர் நான் நம்பரு அருண்குமார் சாரோட நம்பரை நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவரை விളിக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. அந்த டைமில் ஷிபு சார் HR ஃபிலிம்ஸில் வந்து உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணுமா, விக்ரம் சார் வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். விக்ரம் சார் படம் ஓகே, யார் டைரக்டர் வந்து அருண் சாரா சார், நான் விളിக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே கதை கேட்கணுமா, ஓகே வர சொல்லு. அனுங்க நான் கதை வர என்னவோ அவர் பேசிகிட்டு இருக்கேன். ஆனா ஓகே சொல்லிட்டாரா, நல்லா இருக்கு சார், நல்லா பேசிட்டு இருக்கேன்னா ஓகே 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 சார், ஓகே சார் எனக்கு இந்த கேரக்டர் நான் ஓகேவா, ஓகே சார் சார் வில் டூ இட் சார். எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே புரியல, ஒரு வார்த்தை புரியல. அப்ப அதுக்கப்புறம் அல்ல சார், அதுக்கப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி அங்கே போய் கதை என்னென்னு கேரக்டர் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் கொடுக்கான்னு சொல்லி ஓகே ஃபஸ்ட்டு டே வந்து அது சார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு. ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் தெரியலன்னு சொல்லி கலக்கிறாரு, தமிழே தெரியல,